நம்ம ரோஹித் சர்மா யாருமே முறியடிக்கவே முடியாதுடா அப்படின்னு அவர் செஞ்சு வச்சிருந்த மிகப்பெரிய உலக ரெக்கார்டு பிரம்மாண்டமான சாதனை. அந்த சாதனைய தற்போது வெறும் 14 வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ் தற்போது இந்தியா ஏ அணிக்காக ஆசிய கோப்பை தொடர்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச்ல இன்னைக்கு நம்ம சூரியவன்ஷி வைபவ் ரோஹித் சர்மா இந்த ரெக்கார்டை யாருமே முறியடிக்க முடியாது அப்படின்னு அவர் மட்டுமே கைவசம் வச்சிருந்த அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி நம்ம இந்தியாவுக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க ரொம்ப பெரிய வெற்றியை தற்போது சூரியவன்ஷி வைபவ் அவர் தேடி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரே இன்னிங்ஸ்ல இன்னும் பல பல சாதனைகளை 14 வயது சிறுவன் சூரியவன்ஷி வைபவ் அவர் நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அந்த மேட்சுக்கான ஃபுல் ஹைலைட்ஸ் என்ன, சூரியவன்ஷி வைபவ் என்ன ரோஹித் சர்மா அவருடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணாரு, மேலும் இந்தியா இந்த மேட்ச்ல எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஃபுல் ஹைலைட்ஸ் டீடைல் எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அதாவது ஆசிய கோப்பை தற்போது கத்தார்ல நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு டீமுக்கும் ஏ பிரிவு அணிகள் பிளேயர்களுக்கான ஆசிய கோப்பை ஆட்டங்கள் கத்தார்ல தற்போது நடந்துகிட்டு வருது. ஸோ இந்த மேட்ச்ல தான் நேத்து நம்ம இந்திய ஏ அணியும் அதே போல யுஏஇ அவங்களுடைய ஏ அணி இரண்டு பேருமே மோதிருந்தாங்க. ஸோ கத்தார்ல டோஹா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல மோதிருந்த இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா அவங்க தான் பேட்டிங் பண்ணாங்க. ஏன்னா டாஸ் ஜெயிச்சதும் நம்ம இந்தியா தான், அதனால நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இந்தியா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் வர சூரியவன்ஷி வைபவ் அதே போல ஆர்யா இவங்க ரெண்டு பேருமே ஓப்பனர்களாக வராங்க. இதுல ஆர்யா 6 பந்துக்கு 10 ரன் எடுத்தாரு, ஆனா தெரியாம ரன் அவுட் ஆயிட்டாரு. ஆனா சூரியவன்ஷி வைபவ் துவக்கத்துல இருந்தே அதிரடியான ஆட்டம். இதுக்கு முன்னாடி நம்ம ஐபிஎல்ல வைபவ் அவர்கிட்ட எப்படிப்பட்ட பேட்டிங்கை பார்த்துருக்கோமோ அதை விட ஒரு படி மோசமான பேட்டிங் அப்படின்னே சொல்லலாம். செம்மையா பாத்தீங்கன்னா பேட்டிங் பண்ணாரு. யுஏஇ அவங்க போடுற எல்லாருடைய போலிங்கை பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு சூரியவன்ஷி வைபவ். இதனால ரொம்ப ரொம்ப வேகமாகவே வெறும் 17 பந்துக்கே வைபவ் அவருடைய ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு. ஸோ மறுமுனையில இந்திய அணி பக்கம் உள்ள வந்த அவர் கொஞ்சம் ஸ்லோவான பேட்டிங் தான் விளையாண்டாரு. ஆனா அந்த ஸ்லோவையுமே சூரியவன்ஷி வைபவ் அவருடைய அந்த பேட்டிங் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரெஷரையுமே தாம் மேல எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டா போடுற பால் எல்லாத்தையுமே எந்த பக்கம் எப்படி பந்து போட்டாலும் சிக்ஸர் தாண்டா ஃபோர் தாண்டா அப்படிங்கிற மாதிரி 14 வயது சிறுவன் அப்படிங்கிற மாதிரி சுத்தமா தெரியல. போடுறவங்க எல்லாரையுமே கதற விட்டுட்டாரு வைபவ். இதன் காரணமா 50 அடிச்ச கையோடையே சர் 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 சர்னு ரொம்ப வேகமா செஞ்சுரியை நோக்கி போயிட்டு இருந்தாரு வைபவ். அதே போல இந்த பக்கம் யுஏஇ அவங்களுமே என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, எப்படி எப்படியெல்லாம் பந்து வீசி பார்த்தாங்க. வைபவ் அவனை எப்படியாவது அவுட் பண்ணணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணாங்க. ஆனாலுமே ஒன்றும் செய்ய முடியல. 32 பந்துகள் இருக்கிறப்ப வைபவ் அவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்றாரு. அதுவும் எப்படிப்பட்ட செஞ்சுரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரோஹித் சர்மா அவர் செஞ்சிருந்த அந்த மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனை, அந்த சாதனையை முறியடித்து அதை விட மிகப்பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாதனையை தான் தற்போது வைபவ் நிகழ்த்தியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ரோஹித் சர்மா வெறும் 35 பந்துக்கு T20 கேரியர்ல இன்டர்நேஷனல்ல அவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு ரோஹித் சர்மா. 35 பந்துக்கு செஞ்சுரி அடிச்ச ரெக்கார்டு கைவசம் வச்சிருக்காரு ரோஹித் சர்மா. ஆனா அந்த ரெக்கார்டை இன்னைக்கு சூரியவன்ஷி வைபவ் 14 வயது சிறுவன் நம்ம இந்திய ஏ அணிக்காக இன்னைக்கு யுஏஇ கிட்ட எதிராக விளையாண்ட மேட்ச்ல 32 பந்துக்கு இந்த ரெக்கார்டை வைபவ் அவர் நிகழ்த்தியிருக்காரு. 32 பந்துக்கே செஞ்சுரி அடிச்சிருக்கிறதால ரோஹித் சர்மா அவருடைய ரெக்கார்டை பிரேக் பண்ண பிளேயர் சூரியவன்ஷி வைபவ் அப்படிங்கிற பெருமை நேற்றுல இருந்து அந்த பெருமைக்கு சொந்தக்காரராக சூரியவன்ஷி வைபவ் அவரு மாறியிருக்காரு. ஸோ அதே நேரத்தில் நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா வைபவ் 100 அடிச்சதால நம்ம இந்தியனின் ஸ்கோரும் 200 நெருங்கி போயிட்டு இருக்கு. ஓவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஓவர் கூட முடியல. ஆனாலுமே இந்திய அணியின் டோட்டல் ஸ்கோர் 200 நெருங்கி போயிட்டு இருக்கப்ப வைபவ் தொடர்ந்து 100 அடிச்சுட்டு அவருடைய ஆட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவாரு, மெதுவாக விளையாடுவார் அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் விளையாடல. அடுத்த 2-3 ஓவர் மட்டுமே தான் வைபவ் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. ஆனா அந்த 2-3 ஓவர்கள் ஃபர்ஸ்ட் 100 அடிச்சதை விட பயங்கர கொடூரமான பேட்டிங் தான். போடுற எல்லா பாலையுமே சிக்ஸர் மட்டுமே தட்டிவிட்ட வைபவ் ஃபர்ஸ்ட் 32 பந்துக்கு 100 அடிச்சிருந்தாரு. அடுத்து வெறும் 10 பந்து மட்டுமே ஃபேஸ் பண்ண வைபவ் கூடுதலா 44 ரன்கள் எடுக்க 42 பந்துக்கு 144 ரன்கள் எடுத்து கடைசியா வைபவ் அவருடைய விக்கெட்டை இழக்கிறாரு. ஸோ வெறும் 14 வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ் வெறும் 44 பந்து ஃபேஸ் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு சர்வதேச ஆட்டத்துல 144 ரன்கள் எடுக்கிறாருன்னா கண்டிப்பா இது அவ்வளவு எளிதில் எடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது, அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இது உண்மையாகவே உலக அளவில் ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய ரெக்கார்டாக பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ரெக்கார்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
முக்கியமா ரோஹித் சர்மா அவருடைய 35வது வயதுல தான் அந்த சாதனையை அவர் நிகழ்த்தியிருந்தாரு. 35 பந்துக்கு 100. ஆனா இங்க 14 வயது சிறுவன் ஒரு மைனாரிட்டி பையன் இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை ரோஹித் சர்மா அவருடைய சாதனையை பிரேக் பண்ணியிருக்காரு அப்படின்னா நிச்சயமா இது ரொம்ப பெரிய அளவுல பாராட்டுக்கு உரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, அவருடைய அந்த இன்னிங்ஸ்ல மொத்தம் 15 சிக்ஸர்களை அடிச்சிருக்காரு. ஆனா 4 பாத்தீங்கன்னா வெறும் 11 4 மட்டுமே அடிச்சிருக்காரு. ஆனா சிக்ஸர்கள் அதை விட அதிகமாக இருக்கு. ஓவராலா ஸ்ட்ரைக் ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 342 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டுருக்காரு. பொதுவா T20 ஆட்டங்கள்ல 200 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டாரு எல்லாருமே மிரண்டு போவாங்க, பயந்து போயிடுவாங்க போலர்கள். எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு பிளேயராக அவர் இருப்பாரு. ஆனா இங்க 200 கிடையாது, 300ம் கிடையாது, 342 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டுருக்காரு சூரியவன்ஷி வைபவ். ஸோ அதோட மட்டும் நம்ம இந்தியாவுடைய இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடல. அதுக்கப்புறமா கேப்டனே இந்த மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா சதீஷ் சர்மா அவர் தான் இந்தியாவுடைய கேப்டனாக வழி நடத்திருக்காரு. அவரும் அவருடைய பங்குக்கு கடைசி அந்த டெப்த் ஓவர்களில் கொஞ்சம் பொழந்து கட்டினாரு. 32 பந்துக்கு வைபவ் அவர் 100 அடிச்சிருந்தாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே 32 பந்துக்கு 83 ரன்கள் சதீஷ் சர்மா அவர் எடுத்திருக்காரு. அவரும் 32 பந்துக்கு செஞ்சுரி அடிச்சிருக்கலாம், ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு. 83 ரன் எடுத்து சதீஷ் சர்மா கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம இருந்தாரு. இதனால நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா தாறுமாறாக எகிரி போயிடுச்சு. கடைசி வரைக்கும் 4 விக்கெட்டை மட்டுமே தான் இழந்திருந்தாங்க. 20 ஓவருக்கு 297 அப்படிங்கிற ரொம்ப பெரிய ஸ்கோரை நம்ம இந்தியா எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க UAE எப்படி நம்ம இந்திய சீனியர் பிளேயர்களுக்கு எதிராக அவங்க மோசமா விளையாடுவாங்களோ அதே மாதிரி இந்தியா ஏ அணிக்கு எதிராகவும் அவங்க மோசமாக தான் விளையாண்டாங்க. UAE அணி எப்படி இந்த ரன்னை சேசிங் பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தா ஏதோ அவங்களால முடிஞ்ச அந்த பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நாட் அவுட் ஆகல. 7 விக்கெட்டை மட்டுமே இழந்தாங்க. 149 ரன்கள் எடுத்தாங்க. கடைசி வரைக்கும் நாட் அவுட் மட்டும் ஆயிடக்கூடாது, நாட் அவுட் ஆகாம முழு பந்தையும் விளையாடணும் அப்படிங்கிற முனைப்போட ஆரம்பத்துல இருந்தே அவங்க ஸ்லோவா விளையாண்டதால 7 விக்கெட் மட்டுமே இழந்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் நாங்க ஆகல அப்படிங்கிற பெருமையை மட்டும் UAE அணி அவங்க அடைஞ்சாங்க. ஆனா இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா வெற்றி பெற்ற ரன் வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 148 ரன் வித்தியாசத்துல நம்ம இந்தியா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஏறக்குறைய வைபவ் அவர் எடுத்த அந்த ஸ்கோர் அவ்வளவு ரன் வித்தியாசத்துல இந்தியா வெற்றி அடைஞ்சிருக்கிறதால தற்போது இந்த ஆசிய கோப்பை பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரன் ரேட் கண்ணா பின்னான்னு எகிரி போயிருக்கு. சுமார் +700 ரன் ரேட்ல நம்ம இந்திய அணியின் ரன் ரேட். வைபவ் அவரால் அவருடைய அந்த பயங்கரமான பேட்டிங்கால இந்திய அணியின் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா செம்மையா உயர்ந்திருக்கு. மேலும் வைபவ் அவர் ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணியிருக்க இந்த சாதனை, குறிப்பா 32 பந்துக்கு வைபவ் அவர் நிகழ்த்திருக்க ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனை, முக்கியமா ரோஹித் சர்மா அவருடைய பல சாதனைகளை தொடர்ந்து முறியடிச்சுக்கிட்டு வரார் வைபவ். அந்த லிஸ்ட்ல ஃபாஸ்டஸ்ட் T20 இன்டர்நேஷனல் செஞ்சுரி அதை தற்போது ரோஹித் சர்மா சாதனையை பிரேக் பண்ணியிருக்க வைபவ். இன்னும் அவருடைய கிரிக்கெட் கேரியர்ல இன்னும் இந்த மாதிரி நிறைய சாதனைகள் பிரேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே தற்போது வைபவ் அவர் விளையாடக்கூடிய ஒவ்வொரு இன்னிங்ஸையுமே உத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாகவே வைபவ் அவர் கண்டிப்பா இந்திய அணியின் கிரிக்கெட் மிகப்பெரிய எதிர்காலம் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிற மாதிரி தான் வைபவ் அவருடைய பேட்டிங்கும் தற்போது அமைஞ்சுக்கிட்டு வருது. ஸோ வைபவ் ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்திய அணியின் மிக முக்கியமான பிளேயராகவும் இந்திய அணியின் எதிர்காலமாக அவர் இருப்பார் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வைபவ் அவருடைய இந்த 32 பாலுக்கு செஞ்சுரி அடிச்ச ரெக்கார்டை பத்தியும் உங்க கருத்தை நிச்சயமா சொல்லுங்க.